தெரியலையே, இவரை பத்தி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப கோபக்காரு, அவர் யார்கிட்ட பேச மாட்டாரு, அவர் ரொம்ப பாத்தீங்கன்னா சிட்டு சிட்டு ஒண்ணுவாங்க. இதுக்கு பயந்துட்டே 15 வருட காலம் இவருடைய அறைக்கு பின்னாடி கை கட்டி போட்டு நின்றவன். ஆனால் முதல் முறை சந்தித்தவர்கள்தான் தெரிந்தது, ஒரு குழந்தை இப்படி சொல்லிவிட்டார்களே. ஒருவேளை உங்களுக்கு உள்ள திறமை வேற யாருக்காவது இருந்திருந்துச்சு, அவனுக்காக கோயிலே கட்டியிருப்பான். ஆனால் இன்றைக்கு அவனை கூப்பிடுறது கூட ஒன்றும் வேண்டாம், ஏதாவது செஞ்சா நான் கைகளையும் உணர்வுகளையும் ஆசைகளையும் ஏக்கங்களையும் கட்டி போட்டு இந்த இடத்துக்கு ஒரு இனிமையான விழா. ஆனால் இந்த பட துவக்க விழா இதோடு அல்ல, இது ஒரு வெறும் ட்ரெய்லர் தாயா. இந்த படம் முடிவதற்குள் உலக தமிழர்கள் அத்தனை பேரையும் நாம் சந்திக்கிறோம், நாம் உலகத்தை புதுப்பிக்கிறோம் என்று கூறி இந்த விழா இங்கே தொடங்குவதற்கு மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவுகளையும் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஒத்துமையையும் எல்லாமே உங்களுடைய அமைதியையும் நாங்கள் வேண்டி விரும்பி கொள்கிறோம், வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதோ இங்கே விழா தொடங்குகிறோம். இப்போது ஐயாவுக்கு சிறப்பு செய்ய போற நேரம். நிறைய பேர்லாம் அனுமதி கிடையாது, நீங்க எல்லாரும் கொடுக்கிற புன்னகையும் கை பல மொழிகளுக்கு சம்மதம். அதனால எல்லாருமே வந்து உங்க சார்பாகவும் ஒரு சின்ன சிறப்பு செய்யப்படுகிறது. பண்ணைபுரத்திலே பிறந்து பத்மபூஷன் விருது வரை பெற்ற நமது திரைப்பதையின் விதிக்கை நாயகன் இசைச்சந்தர் இசைஞானி அவர்கள் நடித்தோருக்கு நமது கரூர் மாநகரத்தின் இசைகள் வெளியிடல் சென்றதன் சார்பாக மலர் மாலை சட்டப்படுகிறது. எல்லாரும் கேட்காமலே நம்ம கரூர் மக்கள் நம்மளுடைய இசைஞானி கேட்கிறாங்க. ஆனா கேட்டு கூட கொடுக்காம இருக்க போறதில்லை. எந்த அளவுக்கு அமைதி காத்து இந்த விழாவை நம்ம சிறப்பு கொடுக்க போறோமோ அந்த அளவுக்கு திரை வரலாற்றில் நம்மளுடைய கரூர் மண்ணின் பெருமை சிறப்பு இருக்க போகுது. இதுவரை கேட்ட மாதிரி உன்னதமான விஷயம்னா உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு அருமையான கரூரா பெருமானின் சமூகத்தோடு ஆணையர்கள் பசுபதி பெருமானின் இசைவோடு இசைஞானியின் மெட்டுக்கள் இன்று ராஜராஜசானின் போர்வாள் திரைப்படத்தின் துவக்க நாள் இனிதே நமது கரூர் மண்ணிலே அனைவரும் யோகமிட்டு அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை இன்று நிகழ்வு வரை நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மேடையில் நின்றிருக்கும் அருமை அன்பர்கள் அனைவரும் கீழிறங்கி அமைதி காத்து இந்த பகுதியில் இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, இங்க நிக்கிற அனைவரும் அமைதியாக இந்த கேமரா எடுக்கிறவங்க எல்லாம் முதல்ல நிறுத்தினீங்கன்னா மட்டும்தான் நிகழ்ச்சியை தொடங்க முடியும். ஏன்னா எல்லாரும் மறைக்கிறீங்க, நிகழ்ச்சி இடையூறா இருக்கு. தயவு செய்து பின்னாடி போங்க. ஆனா பிரஸ்காரங்க நீங்க தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் இல்லாம கூடாது, கொஞ்சம் தள்ளி விடுங்க. எப்ப அமைதி நிசப்தம் நிலவுகிறதோ அப்பொழுது மட்டுமே நிகழ்ச்சி தொடங்கும். தயவு செய்து அமைதிக்காரங்கள்
சரியாக இன்னும் 5 மணித்துறைகளை நீங்கள் ஆரவாரம் செய்யாமல் இருந்தால் மட்டுமே துவங்க முடியும். தயவு செய்து நமது கருத்து மண்ணின் மரியாதையை நாம் இசைஞானி அவர்கள் முன்னிலையிலே காக்க வேண்டும். தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள். இந்த கிரௌண்ட் கொஞ்சம் பின்னாடி நகருங்க. ஸ்பீக்கர் தள்ளி விடாதீங்க. நிகழ்ச்சி பண்ண முடியாது. தயவு செய்து சொன்னா கேளுங்க. கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. மேரின் இரு மனைவிகளும் இடையிலும் நடுப்புறத்தில் இருக்கும் அனைவரும் அமைதியாகி வேட்டையிலிருந்து கீழிறங்குமாறு காவல்துறையின் சார்பாக பணிகளை கேட்டுக்கொள்கிறோம். பாடுறாரு பொதுவா ஒரு கம்போசிங் வந்து என்னுடைய ரூம்ல இப்போ இந்த நம்ம கரூரில் என்டர் பண்ணது இந்த நிமிடம் வரைக்கும் கணக்கு பண்ணிட்டு ஒரு 5 படத்தை முடிச்சு இந்த ஒரு படத்துக்கு அங்கிருந்து கூட்டு வந்து பசுவதீஸ்வரரை காட்டி அம்பாவை காட்டி உங்களையெல்லாம் காட்டி சிலேரின் வந்து ஒரு சரித்திரத்தில் திரையுலக சரித்திரத்தில் ஒரு உங்கள் முன்னாடி இந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து இது ஒரு முதல் தடவையாக நடக்குது. பெரிய நிகழ்ச்சியை நாங்கள் ஆகியிருக்கோம். அப்படி என்ன நான் கதை சொல்ல போறியா இல்லை சிச்சுவேஷன் சொல்ல போறியா? வணக்கம். பொதுவாகவே இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்கனவே ரெடி பண்ணிக்கலாம்னு தான் மேடையில் போட்டு காமிக்கிற சினிமாக்காரங்க வழக்கம். நம்புறீங்களே இல்லையோ, பசுபதீஸ்வரர் ஆலயத்துக்கு முன்னாடி நான் உட்காரோம். இன்ன வரைக்கும் நாங்கள் ஐயாவோட சுச்சுவேஷன் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லலை. எனக்கு கருவூரார் மேல உள்ள சத்தியம் இது. ஏன்னா நிறைய பேர் சினிமாக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, பிளான் பண்ணிட்டு வந்து சினிமா மாசிட்டு போவான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எங்க ஐயா கிடையாது. எந்த நேரத்திலையும் இசை மூச்சு வெளியே வந்தாலும் இசை. அதாவது இந்த பிளான் பண்ற நிகழ்ச்சியில என்ன நடக்க போது எங்க 3 பேருக்குமே தெரியாது. ஐயா மேல இருக்க நம்பிக்கையில தான் நாங்களும் உட்கார்ந்துருக்கோம். நம்ம பரப்போட கதாநாயகன் மாற்றப்பட்டு ஒரு நடிகருடைய சமூகத்தை சேர்ந்தவர். அதாவது பெரிய கோயில்ல தேன் விற்கிறாங்க. பெரிய கோயில் முன்னாடி தேன் விற்கிறது. அது பக்கத்துல உலக அதே